இந்த வீடியோவில் நம்ம அப்ஸ்கேலிங் அண்ட் டவுன்ஸ்கேலிங் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சீக்வென்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது ஒரு வீடியோவோட வித் அண்ட் ஹைட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண இந்த சீக்வென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேம்ஸ் அண்ட் ஃப்ரேம் ரேட் இதெல்லாமே நம்ம இதில் மாற்றிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்ஸ்கேலிங். அப்ஸ்கேலிங்னா என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 640x360 வீடியோ, அதாவது ஸ்மால் சைஸ் வீடியோவை நம்ம 4K சீக்வென்ஸ் நம்ம பார்த்தோம்ல, நம்ம எடிட் பண்ணுற சீக்வென்ஸ், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் பண்ணோன்னா ஸோ அதுதான் அப்ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ஸ்கேல் பண்ணும்போது நம்மளோட வீடியோ உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்ஸ்கேல் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் இருக்குது டவுன் ஸ்கேலிங். ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் ஸ்கேலிங் ஈஸியாக சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு 4K வீடியோ நீங்கள் எடுத்திருக்கீங்க உங்களோட கேமராவில், அதை நீங்கள் டவுன் ஸ்கேல் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட சீக்வென்ஸ் ஃபுல் ஹெச்டியில் வச்சுட்டு உங்களோட 4K கிளிப்பை அதில் போட்டுட்டு ஸோ உங்களோட வீடியோவை நீங்கள் சைஸ் கம்மி பண்ணுறதை தான் டவுன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த டவுன் ஸ்கேல் பண்ணுறதால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் டவுன் ஸ்கேல் பண்ணும்போது உங்களுடைய வீடியோவுக்கு இன்னும் இன்டெப்த் குவாலிட்டி கிடைக்கும். அதாவது நல்ல ஷார்ப்னஸ் கிடைக்கும். அண்ட் உங்களோட வீடியோவில் கலர் கிரேடிங் எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ப்ரீமியர் ப்ரோ சீக்வென்ஸில் 1080 அதாவது ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனுக்கு ஒரு சீக்வென்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது நான் ஃபஸ்ட் எடுத்து என்னோடய ஸ்மால் சைஸ் கிளிப்பை இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளிப்பை நான் டைம்லைனில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ நான் இப்போது அப்ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ நான் அப்ஸ்கேல் பண்ண உடனே நீங்கள் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளர்டாக இருக்கும். ஸோ இதுதான் அப்ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். டவுன் ஸ்கேலுன்றது நான் ஒரு 4K கிளிப்பை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய கிளிப்பு என்னோடய சீக்வென்ஸோட ரொம்ப பெருசாக போகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே அதோட சைஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் நான் இதை டவுன் ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ என்னோடய சீக்வென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டியாக இருக்கா. ஸோ இதுதான் டவுன் ஸ்கேல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.